ஈரானில் உள்ள ராணுவ தளங்கள் மீது தொடர்ந்து 11வது நாளாக அமெரிக்க ராணுவம் தாக்குதல் நடத்தியது. டப்ரிஸ், புஷேர், பெஹ்பஹான், ஒமிதியே, சிரிக் உள்ளிட்ட நகரங்களில் உள்ள தளங்கள் மீது ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ராணுவ தளங்கள் தவிர கடல்சார் கட்டமைப்புகள், போர் விமானங்கள் நிறுத்தும் இடங்கள், ட்ரோன் மற்றும் ராணுவ தளவாட சேமிப்பு கிடங்குகள் மீதும் துல்லிய தாக்குதல் நடத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதற்கிடையே நாதன்ஸ் யுரேனியம் செறிவூட்டும் மையம் அருகே தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். அப்படி அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் அது இரு நாடுகளுக்கும் இடையிலான போரை மேலும் நீட்டிக்கவே செய்யும் என ஈரான் எச்சரித்துள்ளது. இந்நிலையில் ஈரான் தாக்குதலில் இதுவரை உயிரிழந்த போர் வீரர்களின் எண்ணிக்கை 18ஆக உயர்ந்திருப்பதாக அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகன் அறிவித்துள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.